அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மதிஸ் வேர்ல்டு சேனல்லேருந்து உங்கள் மதி. இன்றைக்கி வீடியோவில் என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி சமைக்கலைங்க, ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் போய்கிட்டு இருந்தேன்ல, தள்ளுவண்டியில் சோன் பப்படியும் ரவா லட்டும் செஞ்சு கொண்டு வருவாங்க. அப்போ வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்காது. இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே ஸ்கூல் வரைக்கும் போவோம். அப்போ காசு கொடுத்து வாங்கினோம். இப்போ குழந்தைங்க கேட்டாங்கன்னா வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறேங்க. அதுதாங்க ரவா உருண்டை, ரவா லட்டு செஞ்சு சாப்பிட போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ரசிப்போம், ருசிப்போம், சுவைப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊற்றிங்க, முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். முந்திரி போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு. முந்திரி வறுத்துருச்சுங்க, திராட்சை இதிலே போட்டுக்கலாம். போட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, சும்மா அப்படியே ஒரு பரட்டி எடுத்துடலாங்க. வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் போட்டு ஒரு தடவை வறுத்துக்குங்க. இந்த மாதிரி போதுங்க வறுத்தது. இந்த மாதிரி பசையோடு இருக்கும்போதே இப்படி எடுத்துக்குங்க. ரொம்ப உதிரியாக வர வேண்டாம். ஒரு கிலோ சர்க்கரைங்க, இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை போட்டுக்கலாங்க. நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சலாங்க. சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க, தூள் உப்பு. ஏன்னா அப்போ தான் உப்பு சர்க்கரை நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த ரவா லட்டில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேர்ந்துருங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்ல வெயிட் பண்ணுங்க. பாருங்க, இதை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். பார்த்தீங்களா, ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு பாருங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். ரவையை போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ரவையை போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு அப்படியே கொலன்னு தாங்க தெரியும். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், நல்லா அப்படியே இஞ்சி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ரவா லட்டில் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக
வீட்டில் ரவா உப்புமா செய்கிறோன்னு வச்சிங்களேன், வீட்டில் சண்டை வரும். அதே ரவா லட்டு செஞ்சு வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம். எப்படின்னு கேட்குறீங்களா? உப்புமா விட ரவா லட்டு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, அதனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவோம். கொஞ்ச நேரம் ஆற விட்டுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இஞ்சிக்கிடுச்சு. இதுதான் நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கலரிக்கலாங்க. கையில் நெய் தடவிக்கிட்டு பிடிக்கலாம். ரவா லட்டுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உருண்டை பார்த்தீங்களா, நல்லா அட்டகாசமாக வந்திருக்குங்க. ஒன்றும் இதே பதத்துலேயே செய்யுங்க, சூப்பராக வரும். நட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு கிலோ ரவைக்கு 1 கிலோ சர்க்கரை போட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி பாகு பாதம் நல்லா காய்ச்சி போட்டு கிளறி எடுத்து இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க. இதே மெத்தட்லேயே நீங்களும் செய்யுங்க. நான் செஞ்ச இந்த ரவா லட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.